திருமதி கனிமொழி அவர்கள் இங்க தூத்துக்குடியில வெள்ளம் பாதிச்ச போது இங்க இருக்கக்கூடிய மக்களோட உயிரை காப்பாத்துறதான முதல் வேலை. ஒரு வெள்ளம் மழை அப்படின்னு வந்தா முதல்ல நம்மளோட பிரியாரிட்டி எங்க இருக்கும்? உயிரை காப்பாத்துறதுல இருக்கும். அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு திருமதி கனிமொழி அவர்கள் போன் பேசின உடனே இங்க மத்திய அரசாங்கத்தினுடைய ராணுவத்தை உதவி அனுப்பிச்சு மக்களை காப்பாத்துறது யாருன்னு அடுத்த முறை திருமதி கனிமொழி அவர்கள் இங்க வரும்போது கேட்டு பாருங்க. நான் என்ன சொல்றேன், முதல்ல உயிரை காப்பாத்தணும். அந்த உயிரை காப்பாத்துறது கூட அரசியல் பார்க்கலீங்க. உடனடியாக ராணுவ உதவி என்பது அந்த ஹெலிகாப்டர் வாயிலாக அவங்களை காப்பாத்துறதுக்கு மட்டும் இல்ல, உணவு பொருட்கள், அவங்களுக்கு தேவையான அரிசி கோதுமை உள்ளிட்ட அத்தனை பொருட்களையும் கொண்டு வந்து உடனடியா மக்களுக்கு உதவி செய்தது மத்திய அரசு. இப்ப கூட பாராளுமன்றத்துலதான் எம்பி அம்மா இருக்காங்க, கனிமொழி அக்கா அங்கதான் இருக்காங்க. மத்திய நிதி அமைச்சரை நேர்ல பார்த்து எந்த இடத்துல ஃபைல் நிக்குது, என்னங்க பிரச்சனை, என்ன பேப்பர் வந்து கொடுக்காம இருக்கு தமிழக அரசுன்னு கேட்டா நல்லா இருக்கும். கனிமொழி எம்பி அது போக இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய இந்த மத்திய அரசை வந்து விரைவில் அகற்றிய தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்த 5 வருஷம் கழிச்சு தானே முயற்சி பண்ணட்டும். அவங்க என்ன பண்ணாலும் 5 வருஷத்துக்கு என்ன பிஜேபி கவர்மெண்ட் தான், ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால மத்திய பாஜக அரசை அகற்றுவதற்கு அடுத்த 5 வருடங்கள் கழித்து திருமதி கனிமொழி அவர்கள் முயற்சி செய்யட்டும். இல்ல, தமிழக மீனவர்கள் வந்து பாதிக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை வந்து கச்சத்தீவு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. பிரதமர் வந்து தேர்தலோட இருக்காங்க. இவ்வளவு நாள் வந்து காங்கிரஸ் தான் கச்சத்தீவை கொடுத்துட்டாங்க தாரை வார்த்தை. கச்சத்தீவை மீட்கிறதுக்கான நடவடிக்கையை நிச்சயமா எடுப்பாங்க. அதாவது கச்சத்தீவு அப்படிங்கிறது நம்ம மீனவர்களுடைய ஒரு வாழ்வாதார பிரச்சனை. இந்த கச்சத்தீவு இத்தனை நாள் ஏதோ எங்களுக்கே தெரியாம சென்ட்ரல் கவர்மெண்ட் தார வார்த்தடிச்சுன்னு ஒரு பொய்யை தான் இத்தனை நாள் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இருந்தது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை எங்களுக்கே தெரியாமல் தாரை வார்த்தார்கள் அப்படிங்கிறது மக்கள் முன்பாக வைக்கப்பட்ட ஒரு கருத்து. இந்த கருத்து பொய் என்பதை நிரூபிப்பதற்காக எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஆர்டிஐல ஒரு கொஸ்டின் போட்டு அதுக்கான பதிலை வாங்கி கொடுத்தார். கச்சத்தீவு முழுவதுமாக முன்னைய முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவருடைய அனுமதியோடு தான் வழங்கப்பட்டது அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை மக்கள் முன்பாக வச்சிருக்காரு. எதுக்காக? திமுக எப்பவுமே பொய் சொல்லிட்டே மக்களை ஏமாத்துறாங்க, அந்த உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய ஒரு கொள்கையாக அதை நாங்க எடுத்து வச்சோம். நீங்க உண்மையை வந்து மக்கள் முன்னால சொல்லணும் அப்படின்னு. கச்சத்தீவு இந்தியாவோடு திரும்ப கொண்டு வருவதற்கு ஏன் கேட்கிறோம்? மீனவர்களுடைய நலனுக்காக கேட்கிறோம் இல்லைங்களா? மீனவர்களுடைய நலனுக்காக தானே கச்சத்தீவை திரும்ப கேட்கிறோம். அதனால் மீனவர்களுடைய நலன் முழுதாக பாதுகாக்கப்படுகின்ற பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும்.